வணக்கம் நண்பர்களே, நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு 15 டேஸ் ஜெர்மனியில் இருக்க போகிறோம். ஜெர்மனியில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நாங்கள் எடுத்த அப்பார்ட்மெண்ட்டு. அங்கே எங்களுக்கு இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. மைக்ரோவேவ் ஓவன், அப்புறம் கெட்டில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. வெங்காயம், இந்த பூண்டு இதெல்லாமே நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிகாஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு சமைக்கிறதுக்கு நைட் ஆகிடும் இங்கே ஜெர்மனி வருதுன்றதுனால இது எல்லாமே நான் இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். இதை தாண்டி அங்கே வந்துட்டு குக்கர் அண்ட் ப்ரெஷர் குக்கர் எல்லாமே இருந்தது. ரைஸ் குக்கர் எல்லாமே இருந்தது. இது மேலே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இங்கே ஒரு சின்ன ட்ரே கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டு, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வைக்கிறதுக்கு. அதை தாண்டி அதுக்குள்ளேயே ஒரு ஃப்ரிட்ஜும் கொடுத்துட்டாங்க. இதில் 2 வாட்டர் பாட்டிலும் வச்சே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற குளிருக்கு ஐஸ் வாட்டர்லாம் யார் குடிப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இது கட்லரிஸ், இங்கே எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கட்லரிஸுமே இருந்தது. கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. 2 யூட்டென்சில்ஸ் கொடுத்துருந்தாங்க நான் குக் பண்ணுறதுக்கு. இந்த 2 யூட்டென்சில்ஸ் தான் எனக்கு கிடச்சிது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இங்கே இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கான அம்யூனிட்டிஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா பர்னர் கேஸ் அப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் இந்த பேக்கிங்க்கான ஒரு இதுவும் கொடுத்துருந்தாங்க, ஸ்பேஸும் கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி இங்கே பர்னர் கிடையாது, இங்கே ஹீட்டிங் சிஸ்டமாக இருந்தது. நான் ஃப்ளேம்ஸ்லாம் எங்கேயுமே பார்க்கல. அது ரொம்ப நல்லாவும் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. பட் ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக சமைக்கணுமாங்க. தீயை விட்டாலோ ஸ்மோக் அதிகமானாலோ லிவிங் ரூம்குள்ளேயே ஒரு ஃபயர் அலாம் இருக்குது. அந்த ஃபயர் அலாம் வந்துட்டு டைரெக்டாக எஸ்கலேட் தான் பண்ணுமா. இது அந்த 4 பர்னர் அண்ட் இது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சிங்க்கும் கொடுத்துருந்தாங்க. இதை தாண்டி பிளேட்ஸு, கப்ஸு, அப்புறம் சின்ன சின்ன கிளாஸ் யூட்டென்சில்ஸ் அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பாக்கி இருக்கிற பொருளை நான் இங்கே இந்த மேலே இருக்கிற ஸ்பேஸில் வச்சுட்டேன், நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்ததை. இது அப்படியே கிச்சன்லேருந்து உள்ள லிவிங் ரூம்க்கு வரலாம். இதுதான் நான் சொன்ன அந்த ஃபயர் அலாமு. ஸ்மோக் அதிகமாக இருந்தால் ஃபயர் அலாம் வந்துடும். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஒர்க் என்வாயர்மெண்ட் மாதிரி சொல்லலாம். ஒரு ஸ்டடி டேபிள் அண்ட் அது பக்கத்துலேயே ஒரு டிவியும் இருந்துச்சு. இதுவும் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பக்கம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கு பீரோவும் இருந்தது. இது ஒரு சின்ன லிவிங் ஸ்பேஸ் மாதிரி. அது பக்கத்துலேயே எங்களுக்கு வந்து பெட்ரூமும் இருந்துச்சு. அப்படியே நேராக வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பால்கனி இருந்தது. இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஏன்னா இங்கே காலங்காத்தால் உட்காந்து பேசுகிறதுக்கோ சரி, இல்லை இந்த ஊரை வேடிக்கை பார்க்குறதுக்கோ சரி, ரொம்ப ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருந்தது இந்த பால்கனி வியூ. ஃபைனலாக வந்துட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம்னா எங்களோட பாத்ரூம் ஸ்பேஸ் ரொம்ப நீட்டாகவும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சொஃபஸ்டிகேட்டடாக இருந்துச்சு. ஆனால் எல்லா அம்யூனிட்டிஸுமே சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நாங்கள் ஜெர்மனியில் எடுத்த அப்பார்ட்மெண்ட்டு. ஜெர்மனியில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம் எல்லாத்தையுமே நான் வீலாகாக போடுறேன். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.